ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான பதிவு இந்த புரட்டாசி வெள்ளிக்கிழமை நவராத்திரியோடு வருகின்றது. புரட்டாசி 2ஆம் வெள்ளிக்கிழமை செல்வ வளம் பெருகுவதற்கு பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் எப்படி செய்வது, என்ன செய்தால் நமக்கு செல்வம் சேரும், இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். யாரும் தவற விட்டுடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாள் வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு மாதம், அம்பிகை வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதம்னே சொல்லலாங்க. இந்த மாதத்தில் நம்ம எது செய்தாலும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா நவராத்திரி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நவராத்திரி நாளில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த 2ஆம் வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமியாக காட்சி கொடுப்பாள் நம்முடைய துர்கா தேவி, சக்தி சுரூபமானவள். அதனால் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நாள். அதனால் இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு எப்படி செய்வது, எந்த பொருட்கள் வாங்கினால் அதிர்ஷ்டம் கிடைக்கும், இதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். புரட்டாசி மாதம் அஷ்டலக்ஷ்மிகளுக்கு உரிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் நவராத்திரி வர்றதுனால, இந்த மாதத்தில் நவராத்திரியில் லக்ஷ்மியை வழிபாடு செய்கிறதுனால நமக்கு அஷ்டலக்ஷ்மிகளின் அருள் கிடைக்கும். அதனால் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். புரட்டாசி மாதம் அப்படின்னாலே புண்ணியங்களை தரக்கூடிய ஒரு மாதம். இது எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு நல்லபடியாக முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இறை வழிபாடு எல்லாமே இந்த மாதத்தில் நம்ம அதிகமாக செய்வோம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை எவ்வளோ ஒரு விசேஷமானதோ அதே மாதிரி தான் புரட்டாசியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைகள்லாம் ரொம்ப விசேஷமானது. இந்த நவராத்திரியில் வரக்கூடிய அந்த 9 ராத்திரிகளும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது, சக்தியின் அருளை நமக்கு பெற செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இந்த புரட்டாசி வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை நினைத்து நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் வைத்து வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி இனிப்பு வைத்து வழிபாடு பண்ணுங்க. லக்ஷ்மி ஸ்தோத்திரம் அன்றைய தினம் பாராயணம் பண்ணணும். வீட்டில் குழு வைத்து வழிபாடு செய்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு உரிய நைவேத்தியத்தை செய்து வைங்க. இனிப்பு, பால் பாயாசம் இது எல்லாமே செய்து வைக்கலாம். அதே மாதிரி ரொம்ப நாளாக கடன் தொல்லையில் இருக்கோமா, எங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படணும், கடன் தீரணும், வறுமை நீங்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க தவறாமல் நீங்கள் கொழு வைத்தாலும் சரி, கொழு வைக்காவிட்டாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை, மிகவும் எளிமையான வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மகாலட்சுமி வழிபாடு இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரியில் வழிபாடு செய்யறதுனால சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு ஏற்படும். 26/9/2025 புரட்டாசி 2ஆம் வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையில் என்ன செய்து எப்படி வழிபாடு செய்தால் மகாலட்சுமியோடைய முழு அருளையும் நம்ம பெறலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு நாள் அப்படின்னாலும் இந்த நவராத்திரியில் பார்த்திங்கன்னா அவளுடைய சக்தி அதிகமாக இருக்கும். நமக்கு வீட்டில் பஞ்சமே வரக்கூடாது, அதாவது அன்னத்திற்கும் சரி செல்வ வளத்திற்கும் சரி குறையாத தானியம் நம்ம வீட்டில் இருக்கணும், பணமும் தானியமும் நிறைந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம லக்ஷ்மி தேவிக்கு வெள்ளிக்கிழமையில் கற்பூரம் காட்டி முழு வீட்டிற்கும் காட்டி வழிபாடு பண்ணணும். இதை செய்கிறது மூலமாக வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும். வீட்டில் எதிர்மறை சக்திகள் இருந்தால் அதுவும் நீங்கும். முக்கியமாக இந்த கற்பூரத்தினுடைய அந்த வாசனை வீடு முழுவதும் படும் பொழுது மகாலட்சுமி வசியம் ஏற்படும். சரி, மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக அவளுக்கு பிடித்த பொருட்களை வாங்குங்க. கல்லுப்பு அன்றைய தினம் தவறாமல் வாங்கிட்டு வாங்க. அடுத்தது இனிப்பு, ஏதாவது ஒரு இனிப்பு அன்றைய தினம் வாங்கிட்டு வாங்க. அடுத்தது முக்கியமாக பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஏதாவது நீங்கள் நெய்வேத்தியம் வைக்க போகிறீங்க, இனிப்பு கலந்துனா அதற்குண்டான சர்க்கரையோ வெல்லமோ பச்சரிசியோ அன்றைய தினம் வாங்கிட்டு வாங்க. அடுத்தது மஞ்சள் குங்குமம் தவறாமல் வாங்கிட்டு வந்து வீட்டிற்கு சுமங்கலி பெண்களை அழைத்து, நீங்கள் கொழு வைத்திருந்தாலும் இந்த விஷயத்தை பண்ணுங்க, கொழு வைக்கலனாலும் வீட்டிற்கு சுமங்கலி பெண்களை அழைத்து அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் இனிப்பு கொடுத்து அனுப்புங்க. தேன் கலந்த பாயசம் செய்து மகாலட்சுமிக்கு வழிபாடு பண்ணுங்க. குழந்தைகளுக்கு முக்கியமாக இந்த நவராத்திரி நாளில் கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பணப்பஞ்சம் இதன் மூலமாக நமக்கு தீரும். வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் லக்ஷ்மி ஸ்தோத்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. மந்திரங்களை படிக்கும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் ஒரு நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாகும். இதன் மூலமாக எப்பொழுதுமே வீடு செல்வ செழிப்போடு இருக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை
லக்ஷ்மி ஸ்தோத்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்கிறது அப்படின்றது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி சிவபெருமான் வழிபாடும் பண்ணணும், விஷ்ணு வழிபாடும் தவறாமல் பண்ணணும். விஷ்ணு வழிபாடு செய்யும் பொழுது முக்கியமாக ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்கணும். இந்த புரட்டாசி மாதம் இந்த பொருள் எப்பொழுதுமே பூஜை அறையில் இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே நான் பதிவு கொடுத்துருக்கேன். ஆமாங்க, புரட்டாசி மாதத்தில் துளசியை வழிபாடு பண்ணுங்க. துளசி செடிக்கு தண்ணீர் விடுறது ரொம்பவும் விசேஷம். வீட்டில் துளசி செடி இருந்தால் தவறாமல் வழிபாடு பண்ணுங்க. இப்படி நீங்கள் செய்யறது மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான சுபிக்ஷங்களும் கிடைக்கும். பெருமாளுடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமியின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். கோவிந்தா அப்படின்ற ஒரு நாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. முக்கியமாக இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடியது, அன்றைய தினம் தவறாமல் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே மகாலட்சுமியை வழிபாடு செய்து வேண்டிய வரங்களை தருமாறு நீங்கள் கேட்டுக்கொண்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு அஷ்டலக்ஷ்மியின் ஆசீர்வாதம் கிடைக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பூஜை அறை தூய்மையாக இருக்கணும். அன்றைய தினம் கற்பூரம் ஆரத்தி எல்லாமே காமிச்சதுக்கு அப்புறமா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாம்பிராணி போடுங்க. அப்படி இல்லைன்னா தீபதூப ஆரத்திகள் காமிக்கும் பொழுதே சாம்பிராணி வீடு முழுவதும் காமிங்க. இதுவும் உங்களுக்கு நேர்மறை ஆற்றல்களை ஏற்படுத்தும். விளக்கு ஏற்றும் பொழுது அன்றைய தினம் நெய் தீபம் ஏற்றுங்க. இது சுக்கிரவசியத்தை ஏற்படுத்தும். ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு நாள். இந்த நாளில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோன்னா மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும். நவராத்திரியில் இந்த 9 நாட்களும் அகண்ட தீப வழிபாடு அனைவரும் செய்யலாம். கொலு வைத்திருக்கவங்க இந்த அகண்ட தீபத்தையும் ஏற்றலாம். இல்லை நாங்கள் வைக்கலாமா, எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை, நாங்கள் அகண்ட தீபம் ஏற்றலாமான்னா தாராளமாக ஏற்றலாம். இதை பற்றிய பதிவு ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். அதாவது நவராத்திரி முடியறதுக்கு 5 நாளுக்கு முன்னாடி 3 நாளுக்கு முன்னாடி கூட ஏற்றலாம். நம்ம பதிவை பார்த்து அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அனைவரும் இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு தவறாமல் பண்ணுங்க. புரட்டாசி சனிக்கிழமை தலிகை போடலைன்னா எப்படி வழிபாடு செய்வது, இதுவும் நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது, பார்த்து பயன்பெறுங்கள். வாழ்க வளமுடன். ஸ்ட்ரீம் அப்படின்ற நாமத்தை அனைவரும் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்க. இது மகாலட்சுமியின் அருளை பரிபூரணமாக உங்களுக்கு பெற்றுத்தரும். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.